Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 15 நிமிஷத்துல ரொம்பவே சூப்பரான ஒயிட் பிரிஞ்சி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம். 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 1 மராத்தி moggu நான் எடுத்துக்கிறேன். 2 கிளாஸ் அரிசியை 10 நிமிஷம் கழுவி ஊற வச்சுக்கிட்டேன் நான். இப்போ ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம். இது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே நான் என்ன பண்ணுறேன்னா, பக்கத்து ஸ்டவ்வில் இந்த பிரிஞ்சுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போவே உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து அரிசி தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசி சேர்த்து 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். அப்போ தான் இந்த எசன்ஸ்லாம் சாதத்தில் நல்லாவே இறங்கி இருக்கும். அடுத்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை எடுத்து குக்கரில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். நான் இன்றைக்கி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சு அடுத்து 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான், குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போ உதிரி உதிரியாக நமக்கு சாதம் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. 15 நிமிஷத்தில் ரொம்பவே டேஸ்டியான ஒயிட் பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பச்சரிசியில் செஞ்சுருக்கேன். இதையே நீங்கள் ஜீரக சம்பா அரிசி ஆர் பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.